ஹாய் guys, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது, அப்படி இல்லைனா மானிட்டைசேஷனை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷனுங்கிறது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய, அதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி கண்டிஷன் தான். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது மானிட்டைசேஷனுங்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் கிடையவே கிடையாது. அது ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக கொண்டாந்துருக்காங்க. அது ரீசெண்டான ஒரு 10-12 வருஷமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மானிட்டைசேஷன். அதாவது மானிட்டைசேஷன் வந்து ஏன் இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, யூடியூப்னாவே யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு நிறையா பேர்த்துக்கு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நிறையா பேர் சேனல் ஓப்பன் பண்ணி பாதியில் விட்டு போயிட்டாங்க. அப்புறம் சில பேர் வந்து தேவையில்லாத கண்டென்ட்லாம் போட்டு ஒரு சில ப்ராப்ளம் வர வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அதை தவிர்க்கிற விதமாக, அதாவது சில பேர் ஓப்பன் பண்ணி பாதியோடு விட்டு போயிட்டாங்க. ஸோ அதை தவிர்க்கிற விதமாக தான் இந்த மானிட்டைசேஷனை கொண்டாந்துருக்காங்க யூடியூப்பில். அதாவது அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் ஆன் பண்ணுறதுக்கு, அதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன் வச்சாங்க. அதுதான் இந்த மானிட்டைசேஷன். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ஃபுல் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்படி போய் பார்க்குறது, இது எங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதாவது கூகுளில் போய்ட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் மேலே ஒரு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் ஒன்று இருக்கும். அதாவது மானிட்டைசேஷன் கீழே பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மானிட்டைசேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் தான் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதாவது வாட்ச் ஹவர்ஸுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க, எப்படி வாட்ச் ஹவர்ஸ் வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. வீடியோவில் அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்ற மாதிரி 4000 மணி நேரம் பார்க்கணும். ஒரு வீடியோனுங்கிறதில்ல, நீங்கள் எத்தனை வீடியோ வேணால் போடலாம். அந்த எத்தனை வீடியோவில் எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க டோட்டலாக கணக்கு வச்சு 4000 வியூ அப்படின்னு சொல்லி 4000 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுவே யூடியூப்பே கணக்கு எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 310 சப்ஸ்கிரைபர், அதாவது 660 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது. 52 வீடியோ இருக்குது. ஸோ இன்னும் வீடியோ போட ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வியூஸ் ஏறிக்கிட்டே போகும். 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக மானிட்டைசேஷனை அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகி ஒரு 3 ஸ்டெப் தான். அந்த 3 ஸ்டெப்பும் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக யூடியூப்பில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே வீடியோ போட அப்படியே உங்களுக்கு ஏர்னிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.